நம்பர் சிஸ்டம் லாஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம், என்னென்ன டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹோல் நம்பர்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். இது 6th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி வரும் உங்களுக்கு. இப்போ ஹோல் நம்பர்ஸ்ங்கும் போது ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி தான் ஜீரோவும் நேச்சுரல் நம்பர்ஸ் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது, ஏன்னா ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் சம்ஸ் வந்து ஈஸியாக போடலாம். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி ஏன் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா தரவாக இருக்கணுங்கும் போது ஈஸியாக ஸ்பீட் கால்குலேஷன்ஸ்க்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி. இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இப்போ ரெண்டு நம்பர் ஃபார் அடிஷன், ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கும் நம்ம எடுத்து பார்ப்போம். அடிஷன்ஸ், சப்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ். இப்போ அடிஷன் பார்க்குறோம் அப்படிங்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, 3 + 5. இதுவும் ஹோல் நம்பர், இதுவும் ஹோல் நம்பர். ஆட் பண்ணி வர ஆன்சரும் உங்களுக்கு ஹோல் நம்பர். அப்போ இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு ஹோல் நம்பர் ஆட் பண்ணும்போது ரிசல்டன்ட்டும் வந்து ஹோல் நம்பராக வந்ததுன்னா அது க்ளோஷர். அப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன்ஸ் வந்து என்னன்னா, ஹோல் நம்பர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன்ஸ். அதே மாதிரி சப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதே நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 3 - 5, ஆன்சர் என்ன வரும்னா -2. இது ஹோல் நம்பர், இது ஹோல் நம்பர், இட் இஸ் நாட் எ ஹோல் நம்பர். அப்போ சப்ராக்ஷன் இஸ் நாட் அண்டர் எ நாட் க்ளோஸ்ட் அண்டர் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன்ஸ். மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 3 × 5 என்ன வரும், 15 வரும். இதுவும் ஹோல் நம்பர், 5 ஹோல் நம்பர், ரிசல்டன்ட் 15 வந்து உங்களுக்கு ஹோல் நம்பர். ரெண்டு ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது will get answer as a whole number. அப்போ மல்டிப்ளிகேஷன் இஸ் க்ளோஸ்ட் அண்டர், அதாவது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி டிவிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இப்போ 0 வந்து ஹோல் நம்பரா, இப்போ 0 / 5னா 0. இப்போ 0 / 5னா 0. இது ஹோல் நம்பர் / 5 ஹோல் நம்பர் 0. இதே 5 / 0 போட்டோம்னா என்ன வராதுன்னா உங்களுக்கு நாட் டிஃபைன்டுன்னு வந்துடும். அப்போ நாட் டிஃபைன்டுங்கும் போது இட் இஸ் நாட் ஏ ஹோல் நம்பர். அப்போ இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை திஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது டிவிஷன் ஆர் நாட் க்ளோஸ்ட் அண்டர் திஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா எந்த ஆப்ரேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்னா அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும். மீதி ரெண்டுமே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் will get a same answer. ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் will get a same answer தான். அது வந்து என்னதுன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அடிஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 7 + 5 எடுத்தோம்னா என்ன வரும்னா 12 வரும். அதே மாதிரி ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் உங்களுக்கு 12 வரும். இதே சப்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 - 5 வந்து என்ன வரும், 2 வரும். ஆனால் இது 5 - 7 அப்படிங்கும்போது இட் இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ 2 நாட் ஈக்குவல் டு -2. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ 7 × 5 வந்து 35. 5 × 7னாலும் உங்களுக்கு 35 தான் வரும். டிவிஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 8 / 2 அப்படின்னா 4 வரும். இதே ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதுங்க, 2 / 8 போது என்ன வரும், 1/4 வரும். அப்போ 4 இஸ் நாட் ஈக்குவல் டு 1/4. அப்போ ஆர்டர் சேஞ்ச் பண்ணினாலும் you will get the same answer அப்படின்னா தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ எந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ். அப்பதான் வந்து அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் இட் இஸ் அதாவது சாட்டிஸ்ஃபை த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. Subtraction and division not satisfy this type of property.